நான் டாக்டர் பாலகிருஷ்ணன், சிறுநீரக அறுவை சிகிச்சை துறையில் இருக்கிறேன். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், இந்த ப்ராஸ்டேட் வயது சார்ந்த ஒரு கட்டி. அந்த கட்டி நீர்ப்பைக்கும் யூரின் போகிற பாதைக்கும் நடுவில் ஒரு லெமனை திருப்பி கட் பண்ணிவிட்டு திருப்பி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாதையில் என்ன ஆகும் அப்படின்னு, இந்த ப்ராஸ்டேட் வயது ஆக ஆக அதனுடைய வளர்ச்சியும் கூடும். அல்லது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒன்று அதை அடினோமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடினோமாவே ஒரு காலகட்டங்களில் பினைனாக இருக்கும், சாதாரண கட்டியாக இருக்கும். அந்த ப்ராஸ்டேட் கட்டியே ஒரு காலகட்டங்களில் கேன்சராக மாறலாம். அது முன்னாடிலாம் 60-70 வயதுக்கு பிறகு தான் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ சமீப காலங்களில் நான் பார்க்குறதுகளில் ஈவன் ஒரு 50-55 வயசு 60 வயசில் கூட அதுக்கு மாறுது, அந்த கேன்சராக மாறுது அந்த ப்ராஸ்டேட். அது எப்படி அதனுடைய அளவுகோலை கண்டுபிடிக்கிறப்ப ஒன்று அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன் இதுகளை கண்டுபிடிக்கலாம். ஒரு சிம்பிளான பிளட் டெஸ்ட் இருக்குது, PSA அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராஸ்டேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். அது 3 மாதங்களுக்கு ஒரு முறை பார்க்குறப்ப அது நார்மலாக 4 நானோகிராம் இருக்கணும். டோட்டலாக எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீ PSA அப்படின்னா 0.4 to 0.5 இருக்கணும். பெர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரீ பார் டோட்டல் PSA அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோல் 25க்கு உள்ளே இருக்கணும். 25க்கு மேலே இருந்தோம்னா அது பினைன், சாதாரண கட்டி தான். 25க்குள்ளே கீழேயே போயிட்டுருக்கு, 20, 19, 8 அப்படி போகுதுன்னா அது கேன்சராக மாறுது. முதல்ல இருக்கிற அளவுகளில் PSA, டோட்டல் PSA, ஃப்ரீ PSA 4க்கு மேலே போனால் அல்லது 10க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். அது இப்போன்னு என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்ரெக்டல் அல்ட்ராசோனிக் கைடட் ப்ராஸ்டேட்டிக் பயாப்சி. இப்போ நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டி கேன்சராக மாறுமோன்னு சந்தேகமாக இருக்குது. ஸ்கேனில் ஹோமோஜெனிசிட்டிக்கு பல ஹெட்ரோஜெனிசிட்டின்னு சொல்கிறாங்க, மாறுபட்டு இருக்குது அதனுடைய தன்மை. அப்படின்னா டிரான்ஸ்ரெக்டல் அல்ட்ராசோனிக் கைடடில் அதிலிருந்து ஒரு பயாப்சி, ஒரு சதையை எடுத்துகிட்டு அதை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். அந்த டெஸ்ட்டு சொல்லும் இது கேன்சராக இருக்குது இல்லை அப்படின்றத சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ நமக்கு இருக்குது. ஸோ அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வயதான காலத்தில் நாம் பார்க்க வேண்டியது, ட்ரீட் பண்ணது. முக்கால்வாசி இப்போதெல்லாம் மருத்துவ ரீதியாகவே அந்த ப்ராஸ்டேட்டுடைய வீக்கத்தை குறைக்க முடியும், யூரினுடைய வடிகால் ஏற்படுத்த முடியும். எண்டாஸ்கோபிக்னு சொல்லுவோம், கருவிகள் மூலியமாகவும் அந்த சதை அடைப்பை ரிமூவ் பண்ணி பேஷண்ட்டை இயல்பான வாழ்க்கைக்குள்ளே நம்ம கொண்டு போக முடியும்.